கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே, செம்பியம் தமிழ் பாப்டிஸ்ட் திருச்சபை சார்பாக இந்த நாளிலும் உங்களை தொலைக்காட்சி சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம் அடைகிறோம். கர்த்தர் தாமே இந்த ஆராதனை முழுவதும் நம்ம ஆசீர்வாதமாய் பிரயோஜனப்படுத்தி தருவாராக. ஹல்லேலூயா. Praise the Lord. ஆண்டவர் நமக்கு கொடுத்ததான வாக்குத்தத்தமான வார்த்தை, அதை நாம் யோசிக்கும் பொழுது உண்மையாய் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்த கடமைப்பட்டுள்ளோம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பழரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளில் கனிகளை புசிப்பார். நாம் இடைவிடாமல் அவருக்கு நன்றி செலுத்த வேண்டும். ஏன் தெரியுமா? என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை அவர் திருப்புகிறவராயிருக்கிறார். எல்லோரும் உற்சாகமாய் கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லாத தேவன் நீர்தான் ஆண்டவரே என்று சொல்வது உண்மை என்றால், இணையில்லாத தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தார் அல்லவா? அவர் நன்மைகளை செய்கிற தேவன் மாத்திரமல்ல, அவருக்கு நாம் இடைவிடாமல் நன்றி சொல்ல வேண்டும். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. ஒருவேளை மனுஷனை கைவிட்டு இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் நம்மை கைவிடாத தேவன். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஆமென். உற்சாகமாய் கரங்களை தட்டி ஹல்லேலூயா. இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. ஆமென். எல்லாரும் வாய்களை திறந்து கரங்களை தட்டி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் அவர்களை அவர் தேசத்தில் நாட்டுவேன் என்று சொல்லுகிறார். எதை குறித்தும் கவலைப்படாது, என்ன நடந்தாலும் நன்றி ஐயா. யார் என்னை கைவிட்டாலும் கைவிடாதிருப்பேன் என்று சொன்ன தேவன் அல்லவா? நம்மை கைவிடாத தேவன் உலகத்தின் இரட்சகராகிய இயேசு ஒருவரே. அவரிடத்திலே பேசுங்கள், அவரோடு கூட பேசுங்கள். அவர் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. என்ன நடந்தாலும் நன்றி ஐயா, யார் கைவிட்டாலும் நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயா, தேடி வந்தீரே நன்றி ஐயா, தெரிந்து கொண்டீரே நன்றி ஐயாவே. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே. நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா, நிம்மதி தந்தீரே நன்றி ஐயா, நிரந்தரமானீரே நன்றி ஐயா. நன்றி நன்றி இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே, இடைவிடா நன்றி உமக்கு தானே, இணையில்லா தேவன் உமக்கு தானே.
என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, என்னை கண்டீரே நன்றி ஐயா, கண்ணீர் துடைத்தீரே நன்றி ஐயா, நன்றி நன்றி இறைவா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே, இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே, இடைவிடா நன்றி உமக்குதானே, இணையில்லா தேவன் உமக்குதானே. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே செய்கின்ற ஒவ்வொரு காரியங்களை பார்க்கும் பொழுது நாம் நினைக்க கூடாத அளவுக்கு ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். பாழான நிலங்களை அவர் விளை நிலமாய் மாற்றுகிறவராயிருக்கிறார். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது. பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி நன்றி என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன். பாடுவோமா? எல்லாரும் நாம் பாட போகிறோம். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட பேசுகிறவர், பேசுகிற தேவன் மாத்திரமல்ல, நமக்காய் காரியங்களை செய்வேன் என்று சொல்கிறார். இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். அன்பு தேவ மக்களே, இதை செய்கிற கர்த்தர் நமக்கு சொல்கிறார். உற்சாகமாய் கரங்களை எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. எத்தனையோ நன்மைகளை என் வாழ்வில் செய்தாரே, ஏராளமாய் நன்றி சொல்வே. அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன். அத்தனையும் நினைத்து நினைத்து நான் துதித்து ஆண்டவரை போற்றுவேன், ஆண்டவரை போற்றுவேன். நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதித்து நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். அதில் பழுதாய் போனதை சீர்படுத்தி பூர்வ நாட்களில் இருந்தது போல் அதை ஸ்தாபிப்பேன் என்று இதை செய்கிற கர்த்தர் சொல்கிறார். எதற்காய் ஏங்கிக் கொண்டிருக்கிறாயோ, ஆண்டவர் நமக்காய் காரியங்களை செய்ய போகிறார். ஏனென்றால் மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த போதெல்லாம் என் இயேசு அல்லவா என்னை பாதுகாத்தார். எத்தனையோ நன்மைகளின் வாழ்க்கையை செய்த தேவன் அல்லவா, அவரை நான் ஒரு நாள் மறக்கவே கூடாது. ஆமென். Glory, glory, Father. மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா, மரண பள்ளத்தாக்கில் நான் நடக்கும் போதெல்லாம் பாதுகாத்தீரையா. மீண்டும் ஜீவனை கொடுத்து என்னை வாழ வைத்தீரையா, மீண்டும் ஜீவனை கொடுத்து நீர் என்னை வாழ வைத்தீரையா, வாழ வைத்தீரையா. நன்றி சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம், தேவன் அருளிய சொல்லி முடியாத இவுகளுக்காய் ஸ்தோத்திரம்.
முழுதும் சோத்திரம், ஆயுள் முழுதும் சோத்திரம். சொல்லாமல் இருக்கவே முடியாது, பல நன்மை செய்த இயேசுவுக்கே நன்றி 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 என்று சொல்லி நான் துதிப்பேன். நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன், நாள்தோறும் போற்றுவேன். போற்று தேவன் நம்மோடு கூட பேசுவார். அவர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்வார். ஆமென், ஆமென். நாமும் கூட அப்படிதான் சில நேரங்களிலே சில காரியங்களுக்காய் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறார். நம்முடைய எண்ணத்தின் காரியங்களை அவர் அறிந்தவராய் மாத்திரமல்ல, விண்ணப்பத்தை செவிசாய்த்து விடுதலை கொடுக்கிறார். ஆனால் நமக்குள்ளே ஒரு சொப்பனத்தை போல நினைக்கிறோம். ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பெருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட சத்தியத்தின் திருவார்த்தை கேட்கின்ற அன்பின் மக்களோடு என் இயேசு பேசுவார். ஆமோஸ் 9ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். என் ஜனமாகிய இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன், இஸ்ரவேலின் சிறையிருப்பை திருப்புவேன். அவர்கள் பாழான நகரங்களை கட்டி அவைகளில் குடியிருந்து திராட்சை தோட்டங்களை நாட்டி அவைகளுடைய பலரசத்தை குடித்து தோட்டங்களை உண்டாக்கி அவைகளின் கனிகளை புசிப்பார்கள். ஆண்டவர் சொன்னதுதான், அவர்களுடைய கனிகளை புசிப்பார்கள். சங்கீதம் 126 முதல் வசனம் சொல்கிறது, சீயோனின் சிறையிருப்பை கர்த்தர் திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்கள் போல் இருந்தோம். கர்த்தர் சீயோன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது சொப்பனம் காண்கிறவர்களைப் போல இருந்தோம். நாமும் கூட அப்படிதான் சில நேரங்களிலே சில காரியங்களுக்காய் நெருக்கப்பட்ட நிலைமையில் இருக்கும் பொழுது ஜெபிக்கிறோம், ஆண்டவரோடு கூட பேசுகிறோம், ஆண்டவர் வார்த்தைகளை கேட்கிறார். நம்முடைய எண்ணத்தின் காரியங்களை அவர் அறிந்தவராய் மாத்திரமல்ல, விண்ணப்பத்தை செவிசாய்த்து விடுதலை கொடுக்கிறார். ஆனால் நமக்குள்ளே ஒரு சொப்பனத்தை போல நினைக்கிறோம், இது நடக்குமா, இது எப்படி நடக்கும், எப்படி நடந்திருக்கக்கூடும். இதற்கு ஆதாரமாக எடுத்துக்கொள்வோம் அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அப்படியே பேதுரு சிறைச்சாலையில் காக்கப்பட்டிருக்கையில் சபையார் அவனுக்காக தேவனை நோக்கி ஊக்கத்தோடு ஜெபம் பண்ணினார்கள். சிறையில் இருக்கும் பொழுது சபையார் அவருக்காக ஊக்கமாய் ஜெபித்தார்கள். அன்பு தேவஜனமே, நாமும் கூட சிறைப்பட்டிருக்கிற நேரத்திலே நமக்காய் ஒரு குடும்பம், ஒரு ஐக்கியம், ஒரு கூடுகை, திருச்சபை ஜெபிக்கின்ற காரியம் உண்டு. அப்படி ஊக்கமாய் ஜெபிக்கின்ற காரியத்திலே நிச்சயம் ஆண்டவர் நமக்கு விடுதலை கொடுப்பார். நாம் ஏன் ஜெபிக்கிறோம்? நம்முடைய காரியங்களை அவருக்கு தெரிவிக்கும் பொழுது அவர் நம்முடைய காரியங்களை விடுதலை கொடுக்கிற தெய்வமாய் இருக்கிறார். அவர்தான் இயேசு. அந்த இயேசுவிடத்திலே பேதுரு சிறைப்பட்டிருக்கும் பொழுது அவருக்காய் ஊக்கமாய் ஜெபிக்கிற மக்கள். 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அன்பு தேவ ஜனமே, நாம் ஜெபித்த மாத்திரத்திலே நமக்கு விடுதலை கொடுக்கும்படியாய் தேவன் காரியங்களை வாய்க்க பண்ணுகிறார். இன்றைக்கு தொலைக்காட்சியிலே பார்த்து கொண்டிருக்கிற அன்பின் மக்களே,
ஆண்டவருடைய சத்தியத்தின் திருவார்த்தை உங்களுக்கு போதிக்கப்படுகிறது. சத்தியத்தின் திருவார்த்தையிலே வல்லமை இருக்கிறது. இந்த வார்த்தையிலே ஆண்டவர் நமக்காய் சொல்லுகின்ற வார்த்தை நம்மோடு கூட பேசும்பொழுது, நாம் அவரோடு கூட பேசும்பொழுது அங்கே ஒரு அற்புதத்தை காணுகின்ற மக்களாய் இருக்கின்ற வண்ணமாய் இன்றைக்கு நாமும் ஒரு அற்புதத்தை காணப்போகிறோம். பேதுருக்காய் ஜெபிக்கிற குடும்பம், பேதுருக்காய் ஜெபித்ததான மக்கள் ஜெபிக்கிறார்கள். அப்பொழுது அந்த விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டு தேவன் அங்கே ஒரு தூதனை அனுப்புகிறார். உனக்கு எந்த இடத்தில் பிரச்சனையோ, எந்த காரியத்திற்காய் அழுது கொண்டிருக்கிறாயோ, அந்த காரியத்தை விடுதலை கொடுக்கும்படியாய் விடுவிக்கிற உலகத்தின் இரட்சகராகிய இயேசு நமக்கு ஒரு தூதனை அனுப்புகிறார். எத்தனை பெரிய ஆச்சரியம்! யோசித்து பாருங்க. கட்டப்பட்ட நிலைமையில் காரியங்கள் கட்டப்பட்டிருக்கிறது. ஆண்டவரை, இந்த கட்டுகளை உடைப்பான் யார், விடுதலை கொடுப்பான் யார் என்று துக்கித்து கலங்கி கொண்டு ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்தார்கள் அல்லவா? அந்த ஜெபத்தை தேவனாகிய கர்த்தர் செவிசாய்த்து எந்த இடத்தில் பிரச்சனையாய் இருக்கிறார்களோ, எந்த இடத்தில் வேதனை அனுபவிக்கிறார்களோ அந்த இடத்தில் ஒரு தூதனை அனுப்புகிறார். யோசித்து பாருங்கள், எத்தனை பெரிய வல்லமையான தேவன்! நாம் நினைக்கிறோம், ஆண்டவரை, இந்த இடத்திலே யார் காப்பாற்றக்கூடும், யார் எனக்கு விடுதலை கொடுக்க முடியும்? யோசேப்பை சிறைச்சாலையில் செய்யாத குற்றத்திற்கு அவரை சிறையில் போட்டு விட்டார்கள். யார் விடுதலை கொடுக்க முடியும்? வேதனைக்குரிய காரியம் தான் அல்லவா? ஆனால் இயேசுவோடு கூட, வல்லமையுள்ள தேவனோடு கூட உறுதியாய் இருக்கும் பொழுது அவருக்கு தெரியும் உனக்கு எப்பொழுது எப்படி விடுதலை கொடுக்க வேண்டும். காரணம் என்ன? உங்களுடைய சாட்சி, உங்களுடைய சாட்சி மகிமைப்பட வேண்டும், தேவனுடைய வல்லமை விளங்க வேண்டும். கட்டப்பட்ட நிலைமை, பேதுருடைய காரியங்கள் கட்டப்பட்ட நிலைமை. விண்ணப்பத்தை கேட்கிற தேவன் அங்கே ஒரு தூதனை அனுப்பி வெளிச்சம் பிரகாசித்தது. வெளிச்சம் பிரகாசித்தது. பாருங்கள், அறையிலே வெளிச்சம் பிரகாசிக்கிற எந்த இருளிலே ஆண்டவர் காரியங்களை மாற்றுகிறார். இருளிலே இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள். இன்றைக்கு உன்னுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றும் பொழுது அறையிலே வெளிச்சம் கண்டான். அவன் பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு என்று. அந்த வெளிச்சம் பிரகாசித்தது. பேதுருவை விலாவிலே தட்டி சீக்கிரமாய் எழுந்திரு அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகளில் இருந்து விழுந்ததாம். யோசித்து பாருங்கள், ஒரு உலகத்தான் நம்மை கட்டுகிறான், தேவ வல்லமை அதை உடைக்கிறதாம். இன்றைக்கு உனக்கு முன்பா எத்தனை பெரிய ஆயுதங்கள், பில்லி சூனியங்கள், காரியங்கள், கிரியைகள் கட்டப்பட்ட நிலைமையிலே நான் விழுந்து விட்டேன், மடிந்து விட்டேன், முடிந்து விட்டது என்று அழுகையோடு கூட பார்த்து கொண்டிருக்கிற உனக்கு தேவன் ஒரு தூதனை அனுப்புகிறது மாத்திரமல்ல, நீ இருக்கிற இடத்திலே ஒளி பிரகாசித்து காரியங்களை மாற்றுகிறார். சங்கிலிகள் உடைக்கப்படுகிறது, கட்டுகள் அறுக்கப்படுகிறது. அதுதான் தேவ வல்லமை, அதுதான் தேவ வல்லமை. விழாவிலே தட்டி எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கையிலிருந்து விழுந்ததாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, தூதன் அவனை நோக்கி உன் அறையை கட்டி உன் பாதரட்சங்களை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி உன் வஸ்திரத்தை போர்த்துக்கொண்டு என் பின்னே வா என்றான். அவர் எந்த நிலைமையிலே அவர் காணப்பட்டாரோ அந்த நிலைமை மாற்றப்பட்டு வஸ்திரத்தை எடுத்து போடும்படியாய், பாதரட்சை போட்டுக்கொள்ளும்படியாய் தூதனுடைய கிருபை அவரோடு கூட இருந்தது. இன்றைக்கு தேவ கிருபை நமக்கு ஒரு தூதனை அனுப்புகிற கிருபைதான். அதுதான் சிறையிருப்பை மாற்றுகிற தேவன். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலை யார் விடுவிக்க முடியும்? எல்லாரும் முடியாது என்று சொல்லிவிட்டார்கள். ஆனால் இயேசு, நீ இருக்கிற இடத்திலே ஒரு ஒளியை பிரகாசிக்க பண்ணுகிற தேவன் மாற்றமல்ல, கட்டுகளை உடைக்கிற தேவன் மாற்றமல்ல, உன்னை எந்த இடத்திலே கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமோ
அந்த இடத்திலே ஆண்டவர் கொண்டு வந்து நிறுத்தும்படியாய் ஒரு தூதனை அனுப்புகிறார், பாதுகாப்பை கொடுக்கிறார். உன்னுடைய காரியங்கள் மகிமைப்படும்படியாய், உன்னுடைய காரியங்கள் வெளிப்படும்படியாய் தேவ வல்லமை நம்மோடு கூட இருக்கிறதாம், நம்மோடு கூட இருக்கிறதாம். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அந்தபடியே அவன் புறப்பட்டு அவனுக்கு பின் சென்று தூதனால் செய்யப்பட்டது மெய் என்று அறியாமல் தான் ஒரு தரிசனம் காண்கிறதாக நினைத்தான். பார்த்தீர்களா, அந்த 126 சங்கீத முதல் வசனத்தில் சொல்லப்பட்டதெல்லாம் சிறையிருப்பு திருப்பும் பொழுது ஒரு தரிசனம் போல. ஆம் பிரியமானவர்களே, ஆண்டவர் செய்வதெல்லாம் அதிசயம்தான். இங்கே விடுதலை பெறப்பட்ட, விடுவிக்கப்பட்ட, கட்டுகள் உடைக்கப்பட்ட ஒரு நிலைமைதான். தூதன் கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு தரிசனத்தை போல பார்க்கிறார், உணர்கிறார். இன்றைக்கு உங்களுடைய காரியங்களும் ஆண்டவர் எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் ஒரு தரிசனத்தை போல ஆண்டவர்களுடைய காரியங்கள் விடுதலை கொடுக்கிறவராயிருக்கிறார். அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் முதலாம் காவலையும் இரண்டாம் காவலையும் கடந்து நகரத்துக்கு போகிற இருப்பு கதவண்டையிலே வந்தபோது அது தானாய் அவர்களுக்கு திறவுண்டது. அதன் வழியாய் அவர்கள் புறப்பட்டு ஒரு வீதி நெடுக நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு புறப்பட்டு போய்விட்டான். யோசித்து பாருங்கள், நாம் ஆண்டவர் விடுதலை கொடுக்கிற தேவன் மாத்திரமல்ல, உன்னை முழுமையாய் அடைக்கப்பட்ட கதவுகள், வாசல்கள் திறக்கப்பட்டது. எந்த கதவுகள் விலங்கினால் அடைக்கப்பட்டதோ அவைகளெல்லாம் உடைக்கிற தேவன். உடைத்து என்று சொன்னதல்லவா, உடைத்த தேவன் உன்னுடைய பிரச்சனையை உடைக்கப் போகிறார். எப்படிப்பட்டதான காரியங்களுக்கு முன்பாய் கட்டப்பட்டிருந்தாலும் உன் குடும்பம் எழும்பக்கூடாதபடி, உன் மகன் மாறக்கூடாதபடி, உன் மனைவி மாறக்கூடாதபடி, உன் கணவன் மாறக்கூடாதபடி, உன் வம்சம் மாறக்கூடாதபடி பலவிதமான கட்டுகள் கட்டப்பட்டிருக்கலாம். சூனியம் வைத்திருக்கலாம், நீ வாழ்கிற இடத்திலே வைத்திருக்கலாம். அவைகள் ஒன்றும் உன்னை சேதப்படுத்தாது. உன்னை ஆண்டவர் மகிமைப்படுத்தும்படியாய், உனக்குள்ளே இருக்கிற தேவன் வல்லமை உள்ளவர் என்று மற்றவர்கள் உணரும்படியாய் தூதனை அனுப்பி விடுவிக்கிற தேவன் மாத்திரமல்ல, வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிற தேவனாயிருக்கிறார். வெளியே கொண்டு வந்து நிறுத்துகிறார். ஒரு வீதி நெடுக்கை நடந்து போனார்கள். உடனே தூதன் அவனை விட்டு போய்விட்டான். வீதியில நெடுக்க நடக்கும் பொழுது தூதன் விலகிவிட்டார். தேவன் உன்னோடு கூட இருக்கிறவர். உன்னை ஒருவனும் ஒரு காலம் ஒரு நாளும் சேதவே படுத்த முடியாது. நீ நினைப்பதற்கு மேலாய். ஏன் என்றால் உனக்காய் ஒரு கூட்ட மக்கள் ஜெபித்தார்கள் அல்லவா, கூட்ட மக்கள் ஜெபிக்கிறார்கள் அல்லவா, ஒரு திருச்சபை ஜெபிக்கிறது அல்லவா. இன்றைக்கு எப்படிப்பட்ட சூழ்நிலைகள் இருந்தாலும் மாற்றும்படியாய் என் தேவன் மகிமையான காரியங்களை செய்யும்படியாய் காரியங்களை செய்கிறவர் உலகத்தின் இரட்சகராகிய என் இயேசு ஒருவரே, இயேசு ஒருவரே. இங்கே பேதுரு விடுதலையாய் வருகிறார். இங்கே 12ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிங்கள். அவன் இப்படி நிச்சயித்துக் கொண்டு மார்க்கு என்னும் பேர் கொண்ட யோவானுடைய தாயாகிய மரியாள் வீட்டுக்கு வந்தான். அங்கே யோசித்து பாருங்கள், விடுதலை பெற்ற பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்திற்கு வருகிறார். யோசித்து பாருங்கள், விடுதலை பெற்றிருக்கிற பேதுரு ஜெபித்து கொண்டிருக்கிற இடத்திற்கு வருகிறார். வாசிங்கள். அங்கே அநேகர் கூடி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார்கள். பேதுரு வாசற் கதவை தட்டின போது ரோதை என்னும் பேர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். இங்கே வெளியே நின்று தட்டுகிற அனுபவம். விடுதலையாய் தூதனால் விடுவிக்கப்பட்ட பேதுரு ஜெபித்த மக்களுக்கு முன்பாய் காட்சி அளிக்கும்படியாய் வருகிறார். கதவு அடைக்கப்பட்டிருக்கிறது. யோசித்து பாருங்கள், பலவிதமான காவற்சேவர்களை வைத்ததான கதவுகள் திறக்கப்படுகிறது. தூதன் கூட வரும் பொழுது, ஜெபிக்கின்ற வல்லமை விளங்கும் பொழுது, இங்கே ஜெபிக்கின்ற கூட்டத்தின் மக்கள் உள்ளே கதவு அடைத்து கொண்டு ஜெபிக்கிறார்கள். இவர் வெளியே நின்று
கதவை தட்டுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையும் அப்படிதான். ஆண்டவர் நம்முடைய காரியங்களை எல்லாம் செய்கிறார். ஆனால் நாம் யாருக்காய் ஜெபிக்கிறோமோ, எந்த காரியத்திற்காக ஜெபிக்கிறோமோ, அந்த காரியம் விடுதலை பெறும் பொழுது நாம் கதவை அடைத்தவர்களாயிருக்கிறோம். இதை அறிந்த ஒரு பெண் ஓடி வருகிற அனுபவம், கதவின் சத்தத்தை கேட்டு ஓடி வருகிற அனுபவம், அதுதான் சொல்கிறது. பேதுரு வாசற்படியின் கதவை தட்டும்போது ரோதை என்னும் பெயர் கொண்ட ஒரு பெண் ஒற்று கேட்க வந்தாள். யார் என்ற ஒரு பயம், யார் என்றதான ஒரு காரியம், ஒரு ஐயம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் நம்ம உள்ளத்திலும் இப்படிதான் ஆண்டவர் நமக்கு நன்மை செய்யும் பொழுது நமக்குள்ளே ஒரு ஐயம். அடுத்த வசனம் சொல்கிறது, அவள் பேதுருவின் சத்தத்தை அறிந்து சந்தோஷத்தினால் கதவை திறவாமல் உள்ளே ஓடி பேதுரு வாசலுக்கு முன்னே நிற்கிறார் என்று அறிவித்தாள். நிற்கிறார் என்று அறிவித்தாள். பேதுருவின் சத்தம் அறிந்து விட்டாள். யோசித்து பாருங்கள், பேதுருவின் சத்தம் கேட்கப்படுகிறது, மகிழ்ச்சியோடு கூட ஓடுகிறார். பேதுருவென்று அறிவிக்கும் பொழுது அடுத்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் நீ பிதற்றுகிறாய் என்றார்கள். அவளோ அவர்தான் என்று உறுதியாய் சாதித்தாள். அப்பொழுது அவர்கள் அவளுடைய தூதனாய் இருக்கலாம் என்றார்கள். பிரியமானவர்களே, பிள்ளை உறுதியாய் சாதிக்கிறார்கள். இன்றைக்கு நாம் சாதிக்கிறோம், இல்லாததை உண்மை போல சாதிக்கிறோம். ஆனால் பிள்ளை பார்த்ததான காரியத்தை, சத்தத்தை கேட்டதான சத்தத்தை ஜெபிக்கிற மக்களிடத்தில் சொல்கிறாள். பேதுருதான் என்று சொல்லும்பொழுது இல்லை, அவருடைய தூதராய் இருக்கலாம் என்று ஐயப்பாடு காணப்படுகிறது. அன்பு தேவஜனமே, இன்றைக்கு நாமும் கூட ஒருவேளை அப்படி வாழ்வது உண்மை என்றால், நாம் ஜெபிக்கிற காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாய் முடித்து விட்டார். சிறையிருப்பை மாற்றி விட்டார். கனிகளை புசிப்பார்கள் என்றால் நிச்சயம் கனிகளை புசிக்க போகிறோம். எப்படி கிடைக்கும்? நம்முடைய ஐயப்பாடு, நம்முடைய கேள்வி. ஆண்டவர் சொல்கிறார், பாழான காரியத்தை நான் நிர்மூலமாக்கி விடுகிறேன், அதை கட்டுகிறேன், புதுப்பிக்கிறேன், தோட்டங்களை கொடுக்கிறேன். ஆண்டவர் எப்படி, இது எப்படி நடக்கும்? அநேகர் யோசிக்கிறீர்கள் அல்லவா? ஒரு தேவதூதனை கொண்டு இருக்கிற இடத்திலே ஒளியை பிரகாசிக்க செய்கிற தேவன் அல்லவா? கட்டுகளை உடைக்கிற தேவன் அல்லவா? இன்றைக்கு தேவனுடைய வல்லமையான சத்தியத்தின் திருவார்த்தை உங்களுடைய கட்டுகளை உடைப்பது மாத்திரமல்ல, விடுதலை கொடுப்பது மாத்திரமல்ல. எப்படி இந்த பெண் பிள்ளை போய் சொல்கிறார், அது பேதுருதான், நீ பிதற்றுகிறாய். நாம் கூட சில நேரங்களிலே நமக்கு நன்மை உண்டாகும் பொழுது பிதற்றுகிறாய் என்று சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் நம்மை பிதற்றும்படியாய் செய்கிற தேவன் அல்ல. நாம் சந்தோஷத்தில் ஆனந்த களிப்போடு கூட காரியங்களை செயல்படுத்தும்படியாய் தேவ வல்லமை நமக்குள்ளே விளங்கும்படியாய் செய்கிற ஜீவனுள்ள தேவன் என்பதை விளங்கிக் கொள்ளும்படியாய் அடுத்த வசனம் சொல்லுகிறது, பேதுரு பின்னும் தட்டி கொண்டிருந்தான். அவர்கள் திறந்தபோது அவனை கண்டு பிரமித்தார்கள். யோசித்து பாருங்கள், பேதுரு இன்னுமாய் தட்டிக்கொண்டே இருக்கிறார். அதை திறந்து பார்க்கும் பொழுது பிரமித்தார்கள். இதோ வாசப்படி நின்று தட்டுகிறேன், ஒருவனின் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் உட்பிரவேசித்து அவனோடு கூட போஜனம் பண்ணுவேன். ஆண்டவர் ஐக்கியப்படுகிறவராயிருக்கிறார். இன்றைக்கு இன்னுமாய் நம்முடைய விசுவாசம் ஐக்கியப்படவில்லை. ஆண்டவர் நம்முடைய சிறையிருப்பை மாற்றுவேன் என்று சொல்கிறார். இன்னுமாய் நமக்குள்ளே நம்பிக்கை இல்லை. புசிப்பீர்கள், சந்தோஷம் அடைவீர்கள், ஆனந்த களிப்பு, சபைக்குள்ளே மகிழ்ச்சியாய் கடந்து போவீர்கள். எப்படி ஆண்டவரே நடக்கும்? இது எப்படி முடியும்? இவன் இப்படி இருக்கிறானே, இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, இவனுடைய வாழ்க்கை முடிந்து விட்டது, வியாபாரம் முடிந்து விட்டது, எல்லாம் முடிந்து விட்டது. ஆண்டவர் எல்லாவற்றிலும் சீல் வைத்து விட்டார்கள். வாழ்க்கை எப்படி நடக்கும்? ஆண்டவர் துளிர் விடுகிற அனுபவத்தை உனக்கு கொடுத்து விட்டார், ஒளியை கொடுத்து விட்டார், இருக்கிற இடத்திலே பிரகாசம் கிடைக்கப்பட்டது. உனக்கு கிடைக்க போகிற கனியை நீ புசிக்க போகிறாய், சந்தோஷமாய் இருக்க போகிறார். பிரமிக்கத்தக்க வண்ணமாய், மற்றவர்கள் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் ஆண்டவர் உங்களுடைய காரியங்களை இன்றைக்கு நீங்கள் விசுவாசிப்பது உண்மை என்றால் பிரமிக்கத்தக்க வண்ணமாய் சந்தோஷப்படுகின்ற அளவல்ல. இப்படி எப்படி மாறிவிட்டார்கள்? எப்படி இந்த குடும்பம் ஆசீர்வாதமாய் மாறிவிட்டது? முடிந்து விட்டதே நினைத்தோமே, ஆடம்பரமாய் வாழ்ந்த நாட்கள் உண்டு, எல்லாம் முடிந்து விட்டது. வறுமைதானே இவர்களுக்கு? வறுமையிலிருந்து எப்படி உயிர்ப்பித்தார்கள்? எப்படி மகிழ்ச்சியான காரியங்களை கண்டார்கள்? எப்படி பழைய நிலைமைக்கு வந்து விட்டார்கள் என்று பிரமிக்கத்தக்க வண்ணமாய் கதவை திறக்கும் பொழுது பார்க்கிறார்கள்.
இன்றைக்கு ஆண்டவர் உனக்காய் தட்டுகிற தேவன். அவருக்காய் நீ கதவை திறக்கும்போது அவரும் உங்களோடு கூட போஜனம் பண்ணும்படியாய் உன் சிறையிருப்பு மாற்றப்படுகிறதாம். இன்றைக்கு மாற்றப் போகிறார். ஆசீர்வாதத்தை கொடுக்க போகிறார். நன்மை கொடுக்க போகிறார். சுகத்தை பெறப் போகிறீர். பலவீனம் மாற்றப்பட போகிறது. தடைப்பட்ட வாழ்க்கையினுடைய காரியங்கள் ஒன்றிக்க போகிறார். எல்லாவற்றையும் மாற்றப் போகிறார். ஆண்டவரே, இன்னுமா என் மகனுக்கு மகள் கிடைக்கவில்லை, பெண் கிடைக்கவில்லை, பிள்ளை கிடைக்கவில்லை, கர்ப்பத்தின் கனி அடிக்கப்பட்டிருக்கு நினைக்கிறாயா? வருடங்கள் கடந்திருக்கலாம். 5 வருடங்கள் முடிந்து 6 வருடங்கள் முடிய போகிறது என்ற வருடத்தோடு கூட இருக்கலாம். ஆண்டவர் நிச்சயமாக பலருனை பலவிதமாக ஏளனமாய் பேசலாம். ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறாராம். ஆண்டவர் ஒரு மாறுதலை கொடுக்க போகிறார். எத்தனை விசுவாசத்தோடு கூட இவர்கள் இருந்தார்கள் இந்த குடும்பம் உயிர்ப்பிக்க முடியாது என்ற நிச்சயம் இன்றைக்கு உங்களுக்கு கிடைக்க போகிறது. கர்த்தர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கண்களை மூடுவோம், கர்த்தரை நோக்கி பார்ப்போம். மகா கிருபையும் இரக்கமும் பரிசுத்தம் நிறைந்த நல்ல பிதாவே, இந்த மனமகிழ்ச்சியான நாளுக்காய் நன்றி ஆண்டவரே. நீரல்வா எங்களோடு கூட பேசினீர். சிறைப்பட்ட நிலைமை போல முடியாது, இனி வாழ்க்கைக்கு ஆதாரம் இல்லை நினைத்திருக்க மக்களுக்கு நீ ஆணித்தரமான ஒரு வார்த்தை சொல்லியிருக்கிறேன். ஒரு தூதனை அனுப்பி இருக்கிற இடத்திலே ஒரு ஒளியை பிரகாசிக்கும்படியாய், கட்டுகள் உடைக்கும்படியாய், கட்டுகள் அறுந்து போகும்படியாய் ஆண்டவரே நீர் எங்களை வழிநடத்தி அந்த வீதி நெடுக்கே வந்ததான தூதனை போல நீர் எங்களுக்கு திகிலையும் பயத்தையும் மாற்றி எங்களை கொண்டு வந்து நாங்கள் எங்கே கடந்து போக வேண்டுமோ அங்கே நிறுத்தும்போது ஒருவேளை மக்கள் பிதட்டுகிறார் என்ற அந்த பிள்ளையை சொல்லியிருக்கலாம். இன்றைக்கு அப்படி ஒருவேளை பிதட்டுகின்ற காரியம் என்று மற்றவர்கள் ஏளனமாய் பேசலாம். ஆண்டவரை மீண்டுமாய் நாங்கள் தட்டும்போது, கதவை திறக்கும் போது ஆண்டவர் மக்கள் பிரமித்தார்களவா, அப்படியாய் பிரமிக்கும்படியாய் செய்கிறவர் நீர் ஒருவர் மாத்திரம் ராஜா. உண்மையே நம்பி வாழ்கிற நாங்கள் வெட்கப்பட்டு போனதே இல்லை, வெட்கப்பட்டதும் இல்லை. நீர் எங்களை அறிந்தவர், எங்களுடைய சிறையிருப்பை மாற்றுகிறவர், நன்மை செய்கிறவர். உமக்கே நன்றி. இயேசு நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உலகமேலோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவுடைய அன்பு பசுரைக்கும் விசேஷமாய் இந்த நாளிலே சத்தியத்தின் திருவார்த்தை கேட்ட மக்களோடு தேவ கிருபை சமாதானம் என்றும் என்றும் சதா காலம் இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். God bless you.